மாவட்டம் தொட்டியவட்டம் நாயனூர் கிராமத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்டமாக 1 வருஷ காலமாக வந்து நாங்கள் வந்து சாலை பஞ்சாயத்து கேட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி குடிநீர் வசதி எங்களுக்கு பத்த கிடையாது. அப்புறமேட்டுக்கு அந்த குடிநீர் டேங்க் வந்து உடஞ்சல் ஊராப்பில் இருக்குது. பள்ளிக்கூடத்தை எடுக்க சொல்லி இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. பள்ளிக்கூட வசதியுமே கிடையாது. இப்போ வந்து எங்கள் ஊரில் 50 பேர்த்துக்கு மஞ்சக்காமலை ஏற்பட்டுருச்சு. அந்த ரோட்டில் போகிறதுக்கு வந்து 6 பேர் அடிபட்டு வந்து இறந்து போயிட்டாங்க. இதை கோரிக்கை சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்ததுக்கு யாருமே ஸ்டெப் எடுக்கல. இப்போ வந்து நாங்கள் திருச்சி டு நாமக்கல் ரோட்டு மேக்கனாம்பட்டி நடுவில் சென்டரில் வந்து நாங்கள் வந்து மறியல் பண்ணி உக்காந்துருக்கோம். அதுக்கு வந்து இப்போ நடவடிக்கை எடுத்தே ஆகணும் வந்து கலெக்டரு. சரிங்களா? இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்கள பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் ரோட்டில். எங்களுக்கு வந்து இது வந்து முடிவு வந்து தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு போவோம். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து 50 பேர்த்துக்கு நாங்கள் புதுக்கோட்டைக்கு போகணும்னு எங்களுக்கு தலையெழுத்தா கிடையாது. நாங்கள் எல்லாருமே போயிட்டு புதுக்கோட்டை தண்ணி நாமக்கல் தூரம் போகணும். கடியாப்பட்டிக்கு அங்கே போய் நாங்கள் மருந்து ஊற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து இது எல்லா வசதியும் எங்களுக்கு தேவை. அது குடிநீரில் வந்து இப்போ தூர் வரணும். அதே மாதிரி காவேரி தண்ணி விட்றேன்னு சொல்லிவிட்டு குழா போட்டாங்க. அதுக்கும் இப்போ அந்த குழாயிலேருந்து தண்ணி இப்போ வர்றது கிடையாது. அது வேற ஊருக்கு இப்போ போகுது. இப்போ எங்கள் ஊருக்கு எல்லாம் வரணும். தண்ணி வந்து இப்போ சுத்தமாக கிடையாது எங்களுக்கு. சரிங்களா? எங்கள் பேர் திவ்யா. சரிங்களா? குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் வந்து புதுக்கோட்டை வச்சு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து இது எல்லா வசதியும் பண்ணி தீரணும். கண்டிப்பாக கலெக்டர் இப்போ வந்தே ஆகணும். வந்தாதான் நாங்கள் வந்து நல்லூர் துர்க்கியவட்டம் திருச்சி மாவட்டம் அர்ஜுன ஸ்ட்ரீட்டு. எங்களுக்கு வந்து சாலை வசதி முக்கியம், மெயின் வேணும். சாலை வசதி. 2வது பள்ளிக்கூடம் இது வேணும். 3வது வந்து குடிநீர் சுகாதாரம் வேணும். ஆற்று தண்ணி வருது, நாங்கள் வரல. இந்த சாலை வசதியை வந்து செப்பனிடாமல் நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டுக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க அந்த சாலையில் போய் சென்று பார்த்து வாருங்க. இது தவறான முறையா, இது நல்ல முறையானு சொல்லி அதை பார்த்துட்டு வந்த மேற்கொண்டு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் பாத்தியப்படுறோம். ஆனால் மனுதாரர் ஊர் முக்கியத்தாருங்க மனு கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு நாளைக்குன்னு இறங்கி மாதிரி இழுத்து போட்டே தான் இருக்காங்க. அதை செய்யறதுக்கு இல்லை. அதை வேண்டி தான் எங்களுக்கு சாலை பணி, குடிநீர், கல்வி மையம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் ஊரடங்கு வந்து நாங்கள் வந்து மறியலுக்கு வந்திருக்கோம். இதுதான் முக்கியம். சுப்பிரமணியன் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.